السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சுன்னத்தான தொழுகைகள் பற்றிய பட்டியலை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் இன்னும் ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது ஸலாத்துல் லுஹா, லுஹா தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகை. லுஹா என்றால் அதிகாலை என்ற அர்த்தம். இந்த பகல் நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதனுடைய சிறப்புகள் என்ன, அது எத்தனை ரகாத்துக்களாக தொழ வேண்டும், அது தொழக்கூடிய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிவடைகிறது. இந்த தொழுகை பற்றி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த தொழுகையுடைய சிறப்பு பற்றி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, உங்களில் ஒருவரின் ஒவ்வொரு ஜாயிண்டிலும், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டுகளிலே நீங்கள் காலை ஆகும்போது தர்மம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும், எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் அந்த மொழிகள் என்று சொல்லுவோம் அல்லவா, அவைகளுக்கு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து தர்மம் வழங்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். அதாவது சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஒரு முறை ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அது தர்மமாக கணக்கிடப்படும். நன்மையை ஏவுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். தடை, அதாவது தவறை தடுப்பது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் என்று 360 ஜாயிண்டுகள், மொழிகள் நம்முடைய உடம்பில் இருக்கிறது. அது ஒவ்வொன்றுக்கும் இப்படியெல்லாம் சொல்லி 360ஐ நாம் சேர்த்து அந்த ஒவ்வொரு ஜாயிண்டுகளும் அன்றாடம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்து அதற்கு பரிகாரம் செய்யணும். ஆனால் 2 ரகாத், லுஹாவுடைய நேரத்தில் நாம் தொழக்கூடிய 2 ரகாத் இருக்கிறதே, இது இந்த 360 ஜாயிண்டுகளுக்கும் பரிகாரமாக தர்மமாக கருதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, சஹீஹ் முஸ்லிமிலே, சுனன் அபீதாவுதிலே பதியப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த 2 ரக்காத் தொழுகை நாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் அல்லாஹுக்கு பரிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த 2 ரக்காத் அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க கிடைக்கிறது. இதே போல முஸ்னத் இமாம் அஹ்மதிலும் சுனன் அபீதாவிலும் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு மனிதனுடைய உடம்பிலே 360 ஜாயிண்டுகள், மஃப்ஸல்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் நாம் ஒவ்வொரு தர்மம் வழங்க வேண்டும். 360 தர்மம் ஒவ்வொரு நாளும் வழங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் யாருக்குத்தான் அது முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் 360 தர்மங்கள் வழங்குவதற்கு? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளி வாசலிலே, அந்த காலத்திலே பள்ளி வாசல்கள் தரையாக இருந்தது, மண் தரையாக இருந்தது. யாராவது அங்கே உமிழ்ந்து விட்டால் அதை அவர் மூடிவிடுவது, அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். தர்மம் என்றால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது, சஹாபாக்களுக்கு சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் என்றால் நீங்கள் வழங்கிவிடக்கூடாது நாம் பொருளாக பணமாக கொடுப்பதாக, அது மட்டும் தர்மம் அல்ல, அதுவும் தர்மம் தான். அதைத்தான் அவர்கள் எங்களுக்கு பொருளாக தர்மம் 360 கொடுப்பதற்கு, 360 தர்மங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லையே, அது முடியாதே என்ற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் தர்மம் தான், நீங்கள் நல்ல அமல்கள் ஒவ்வொன்றாக செய்வது அதற்கும் தர்மம் என்று சொல்லப்படும். ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அது ஒரு தர்மமாக கருதப்படும். ஒரு தஸ்பீஹ்
ஒரு தர்மமாக கருதப்படும், ஒரு தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தர்மமாக கருதப்படும். இப்படியும் நீங்கள் செய்து 360 முறை இதை செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்றோ அல்ஹம்துலில்லாஹ் என்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நல்ல கருமங்களும் நல்ல காரியங்களும் தர்மமாக கருதப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பள்ளி வாசலுக்குள் உமிழ்ந்து விட்டால் அதை மூடி விடுவது. இந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. இன்றைய காலத்துடைய பள்ளிவாசலுடைய அமைப்பு வேறு அமைப்பில் இருக்கிறது. டைல்ஸ் போடப்பட்டிருக்கிறது, கார்பெட்டுகள் போடப்பட்டிருக்கிறது, பாய்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களிலே அப்படி செய்துவிடக்கூடாது. அந்த காலத்தில் இருந்த முறை கீழே மண் தரையாக இருந்தது. அப்படி ஒருவர் உமிழ்ந்தால் அதை மூடிவிட வேண்டும். இது ஒரு தர்மமாக கருதப்படும். பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பொருளை அகற்றி விடுவது இதை ஒரு தர்மமாக கருதப்படும். இப்படி 360 வேலைகள் செய்யணும். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒருவருக்கு செய்ய முடியல 360 தர்மங்களையோ 360 இந்த அமல்களையோ, ஃபரகஅத்துல் லுஹா துஜ்ஸிஉ அன்ஹு, 2 ரக்காத்து லுஹா தொழுகை தொழுதால் இவருக்கு இந்த 360 மூட்டுகளுக்கும் அந்த ஜாயிண்டுகளுக்கும் அவர் தர்மம் கொடுத்ததாக கருதப்படும். அந்த ஜாயிண்டுகள் ஒழுங்காக வேலை செய்கிறதே, இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதாக இந்த 2 ரக்காத் தொழுகை லுஹா தொழுகை அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இது பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், என் தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயத்தை செய்யும்படி வசியத்தாக கட்டளையாக சொன்னார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு நோற்பது, ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நோன்புகள் நோற்பது, அதாவது பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள், பௌர்ணமி அந்த நாட்களிலே. இதையும் 2 ரக்காத்து லுஹா தொழுவதையும் நான் தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழுகையை தொழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொன்னார்கள் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. லுஹா தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முக்கியத்துவமும், அதே போல இந்த லுஹா தொழுகை 2 ரக்காத் தொழுதாலும் அது அந்த நமக்கு அல்லாஹு தஆலாவுக்கு செலுத்தக்கூடிய இந்த நன்றி கடனை செலுத்தியதாக கருதப்படும். அந்த 2 ரக்காத் தொழுவதின் மூலமாக லுஹா தொழுகையை நிறைவேற்றியதாக அல்லாஹ்விடத்திலே அது கணக்கிடப்படும். அடுத்ததாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஒரு பிரயாணத்தில் பார்த்தேன். அவர்கள் ஒரு பிரயாண நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் லுஹா தொழுவதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல லுஹா தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள். 8 வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்க கிடைக்கிறது. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி பெற்ற போது உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை 8 ரக்காத்தாக தொழுதிருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸ்கள் 3 ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு இந்த லுஹா தொழுகை 2 ரக்காத் தொழலாம், 4 ரக்காத் தொழலாம், 6 ரக்காத், 8 ரக்காத், அதாவது இந்த